நாம் தொடர்ந்து ஊடகங்கள்ல பல காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். சிம்ரன் ஆடி ஆடி குர்குரே தின்னுன்னு சொல்றா. அதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் அவங்கெல்லாம் ஆடி சொல்றாங்க, தென்னாட்டு மசாலா எல்லாம் போட்டு சாப்பிடுங்கிறாங்க, சாப்பிட்டா என்ன அப்படின்னு நமக்கு தோணும். யாராவது ஒரு கணம் அந்த குர்குரேல என்ன சேர்த்திருப்பாங்க, நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுக்கிறோமேன்னு யோசிப்போமானா யோசிக்க மாட்டோம். நமக்கு அந்த காத்திருக்கிற நேரத்தில் அந்த குழந்தை எதையோ சாப்பிடுகிறது. அது லேஸ் சிப்ஸ் சாப்பிட்டா என்ன, குர்குரே சாப்பிட்டா என்ன, ஒரு பாக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டா போச்சுங்கிற நினைப்புல நிறைய பேர் போறோம். நண்பர்களை, நாம் கற்பனையில் கூட யோசிக்க முடியாத பல நச்சு ரசாயனங்களை கொண்டிருக்கிறது அத்தனை உணவுகளை. நினைத்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு அந்த குர்குரேல வரக்கூடிய அந்த பெல்லட்ஸ் எப்படி தயாரிக்கிறார்கள் என்று பார்க்கணும். ஒரு மிக நுண்ணிய துளையில அவர்கள் கலக்கக்கூடிய மாவு கலவையை உள்ள திணிக்கும் போது அது பாப்பப்பாயி பொரித்து வெளியே விழும். அந்த பொரித்து வெளியே வருவதற்கு கிட்டத்தட்ட 200 டிகிரி எக்ஸ்ட்ரூடட் பெல்லட் அப்படிம்பாங்க. மிக அதிகமான வெப்பத்தை குறைந்த புள்ளியில அழுத்தத்தில் செலுத்தக்கூடியது. உணவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அவ்வளவு வெப்பத்துல அதுல இருக்கக்கூடிய புரதம் எல்லாம் நரம்புகளை பாதிக்கக்கூடிய ரசாயனமா மாறிடுங்கிறான். யோசிப்போமா நம்ம? என்னைக்காவது ஒக்கல்ல வச்சு சிறுகை அளாவிய கூழ் என்று நம் தமிழ் சொல்லியிருக்கு. அந்த குழந்தை கையை வச்சு பிசைஞ்சு சாப்பிடுற அந்த சாதத்தை விட அமிர்தமான ஒரு பொருள் உலகத்துல இல்லைன்னு சொல்லியிருக்கான். அப்படி சாப்பிட்ட நம் தமிழ் சமுதாயம் எங்க நேரடியாக குப்பைகளை ரசாயனங்களை கலந்த அந்த உணவை அந்த குழந்தை அளாவி கொண்டிருப்பதை நாம ரசித்து கொண்டிருக்க முடியுமா? சிலுக்குன்னு ஒரு சாக்லேட் ரொம்ப பிரபலம். நீ கொஞ்சம் நக்கிக்கோ, நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. பெண்களுக்கெல்லாம் மிக பிடித்தமானது, உன் காதலிக்கு கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான பரிசு அப்படியெல்லாம் சொல்லி பக்கம் பக்கமா விளம்பரம் போடுறான். என்னைக்காவது ஒரு நாள் அந்த சாக்லேட்டினுடைய மேல் உரையை விரித்து அந்த உரையில அதுல என்னெல்லாம் சேர்த்திருக்கான்னு நம்ம படிச்சிருப்போமா? இந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தர் இந்த மில்க் சாக்லேட்ல என்னவெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுன்னு சொன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு புதிய ரோட்டரி பிரசிடென்ட்டை வச்சு ஒரு சௌபாக்கிய வெட்கிரேட்டர் நான் வாங்கி தந்துடுறேன். யாரும் சொல்லியிருக்க மாட்டோம், யாரும் படித்திருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரிந்ததெல்லாம் அதை ஊடகங்கள் முன்னிறுத்துகிறது. கஜோல் ஆடி ஆடி கொடுக்கிறார், பெரிய பெரிய ஊடகங்கள் சொல்கிறது, நாம வாங்கி சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். நண்பர்களே, அந்த மில்க் சாக்லேட்ல 3% மட்டும்தான் எந்த பிரச்சனையும் பண்ணாது என்பதற்கு உத்தரவாதமான பொருள். 100 கிராம் உள்ள சாக்லேட்ல 3 கிராம் மட்டும்தான் கொக்கோ நண்பர்களே. மீதி 97% அக்பார் குப்பைகள். உடலை ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்று சொல்லக்கூடிய குப்பைகளை அடங்கியதுதான் அத்தனை மில்க் சாக்லேட்டும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், என்னைக்கோ ஒரு நாள் தானே, வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு சாக்லேட்னு வச்சுக்கோங்க. 52 வாரங்கள், 10 வருடத்துல 520 சாக்லேட். அப்ப 520 சாக்லேட்டை சாப்பிட்ட அந்த குழந்தைக்கு உள்ள சேரக்கூடிய லெசித்தின் எவ்வளவு, சோடியம் நைட்ரேட் அளவு எவ்வளவு, மோனோசோடியம் குளூட்டமேட் அளவு எவ்வளவு, கார்ன் ஸ்டார்ச் லெவல் எவ்வளவு, கிளைசுலேட்டட் ஹீமோகுளோபின் எவ்வளவு, இப்படி சொல்லி கொண்டே போகலாம். அவ்வளவு குப்பைகளை அந்த சாக்லேட்ஸ் இருக்கு. நண்பர்களே, நாம் உணவை உற்று உற்று பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒருவேளை உதாசீனப்படுத்திட்டோம்னா நம் அடுத்த தலைமுறைக்கு வர வேண்டிய ஆபத்து அது நம் குழந்தைக்கும் வராது என்று 1% கூட உத்தரவாதம் கிடையாது. காலை உணவு மிக மிக முக்கியமான உணவு. காலையில நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறது உடலுக்கு மிக மிக முக்கியமானது. எனக்கு நன்றாக தெரியும், பல இளைஞர்கள் கூட்டம் காலை உணவை தவிர்த்து ஓடுகிறாங்க. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, நான் காலையில 6:15 மணிக்கே பல்லு விளக்காம இன்ஜினியரிங் காலேஜ் பஸ்ல ஏற வேண்டியிருக்கு, என்னால எப்படி நான் இதெல்லாம் சாப்பிட முடியும்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்றாங்க. 7:30 மணிக்கு ஆட்டோக்காரன் வரனா போர்வையில இருந்து உருகி பவுடரை அப்பி போட்டு ஆட்டோக்குள்ள திணிச்சு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் ஏராளம். விளைவு என்ன தெரியுமா? காலையில் ஒருவேளை உணவு சாப்பிடாம போற குழந்தைக்கு அத்தனை வாழ்வியல் நோய்களும் வருவதற்கான சிகப்பு கம்பளம் விரிக்கப்படுகிறது. ரெட் கார்பெட் வெல்கம் வாங்க, இங்க விரிச்சிருக்காங்களே சிவப்பு கம்பளம். எதற்காக? பெரியோர்கள் வருவதற்காக வரவேற்று உபசரித்து விரிக்கக்கூடியதான் சிவப்பு கம்பளம். அதை நம்ம விரிக்கணும், நோய்க்கு விரிக்கணும்னா காலையில சாப்பிடாம இருக்கிறது தான். காலையில் சாப்பிடுவதற்கு தித்திப்பான பழங்களும் ஆவியில் வெந்த உணவுகளையும் கொடுக்க சொல்லி ஆச்சார கோவை என்கிற நூல் 1400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல சொல்லிட்டாங்க. தலை தித்திப்பு கடை கைப்பு என்றார்கள் அவர்கள். முதல்ல இனிப்பை சாப்பிடு. இனிப்புன்னா நம்ம ரசகுல்லாவோ குலோப் ஜாமுனோ கிடையாது. ஒரு இலையில் பரிமாற வேண்டிய முதல் பொருள் இனிப்பு அல்லது பழம்.
பனை வெல்லத்துல தேன்ல செய்த இனிப்பு இருந்தால் முதல்ல அதை வைங்க. அல்லது முதல்ல வாழைப்பழமோ கொய்யாப்பழமோ பப்பாளியோ மாதுளையோ நம் அருகாமையில் விளையக்கூடிய பன்ருட்டியா இருந்தால் பலாப்பழத்தை வைங்க. அதுதான் நம் ஊருக்கான கலாச்சாரம், நம் பண்பாடு அதுதான், நம் தமிழ் சமூகம் சொல்லிக் கொடுத்த உணவு அதுதான். ஆனா அதெல்லாம் விட்டு நம்ம வெளிநாட்டு உணவுக்குள்ள போறோம். நீங்க என்னப்பா சாப்பிடுறீங்க காலையில அப்படின்னா, நான் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ், நான் எப்பவுமே ஓட்ஸ் கஞ்சி தான் சாப்பிடுவேன். சில பேர் ஓட்ஸ் என்ன நமக்கான உணவா? எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது, நாங்கெல்லாம் பள்ளிக்கூட காலத்துல 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படிக்கும் போது என்னுடைய புவியியல் ஆசிரியை ஒரு கேள்வி கேட்பாங்க, ஓட்ஸ் சிறு குறிப்பு வரைக அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நாங்கெல்லாம் எழுதுவோம், ஓட்ஸுங்கிற தானியம் இந்தியாவில் திபெத் பகுதியில் கொஞ்சோடு விளையுது, பின்லாந்தில் மிக அதிகமாக விளைகிறது, ஆஸ்திரேலியாவில் நிறைய விளைகிறது எல்லாம் எழுதுனா அந்த டீச்சர் 5க்கு 3 மார்க் தான் போடும். ரொம்ப கண்டிப்பான டீச்சர். ஏன் கூட போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா அந்த டீச்சர் சொல்லுவோம், நீ முக்கியமான ஒரு பாயிண்ட் எழுதல அப்படின்னு. என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டா, ஓட்ஸ் குதிரைகளுக்கான தானியம். ஐரோப்பால எந்த குதிரைங்க சாப்பிடலையோ, இந்தியாவில் இன்னைக்கு பல கழுதைங்க அதுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கு. ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்பு இளைக்கும், ஓட்ஸ் சாப்பிட்டா இடுப்பு குறையும். எனக்கு தெரிஞ்சு ஓட்ஸ் சாப்பிட்டு உடம்பு குறைஞ்சதா ஒருத்தனை கூட இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனா தொடர்ச்சியாக ஊடகங்கள் முன்னிறுத்தி கொண்டே இருக்கிறது, ஓட்ஸ் சாப்பிடு ஓட்ஸ். ஏன் நம்ம ஊர்ல சிறுதானியம் இல்லையா? ஓட்ஸை விட பல மடங்கு மருத்துவ குணமுடைய சிறுதானியங்கள் நம் ஊரில் அருகாமையில் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. தெனை, கம்பு, சோளம், குதிரைவாலி, காடைக்கண்ணி, வரகு, சாமை, அத்தனை சிறுதானியத்திலும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கும். பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திணையில கண்ணுக்கு நல்லதுள்ள ஒரு பீட்டா கரோட்டின்ஸ் இருக்குது. வெண்பொங்கல் வைக்கணுமா, நம்ம வெறும் பச்சரிசியில வைக்கணும்னு அவசியம் இல்லை. திணையரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்து வெண்பொங்கல் வைங்க, குழந்தைகளுக்கு மிக மிக சிறப்பான உணவு அது. ஒரு சாம்பார் சோறுக்கு வரகரிசியை வைத்து சோறு வைங்க. ஔவையார்ட்ட அதியமான் கேட்கிறாரு, உன்னை இவ்வளவு பெரிய சமூக சேவை செய்யற, இவ்வளவு பெரிய தமிழ் மூதாட்டி, உனக்கு ஏதேனும் விருந்து கொடுக்கணும், என்ன வேணும்னு கேட்கறாங்க. அந்த அம்மா உடனே எனக்கு தலப்பாக்கட்டு பிரியாணி வேணும்னு கேட்கல. அந்த அம்மா கேட்டது என்ன தெரியுமா? வரகரிசி சோறும் வழுதுனங்காயும் புளித்த தயிரும் தா அப்படின்னா, முறை வேண புளித்த தயிரும் தா அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட தமிழ் மூதாட்டி கேட்கிறாள் என்றால், ஒன்று அந்த உணவு தன்னை போன்ற சாமானியனின் உணவாக இருக்கணும், இல்லைன்னா பெரியோர்கள் எல்லாம் சீர்தூக்கி பார்த்து மிகச்சிறந்த உணவாக அது இருக்கணும். 2 அடிப்படையிலையும் பார்த்தோம்னா வரகரிசி அந்த காலத்துல போற்றி பேசப்பட்ட உணவு. அந்த வரகரிசியில நம்ம இன்னைக்கு சுடுசோறு வைத்து குழம்பு ஊத்தியோ புலால் சேர்த்தோ அந்த உணவை சேர்த்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம அதெல்லாம் விட்டுட்டு வெள்ளை வெளியேர்னு அரிசி இருக்கணும், மல்லிகைப்பூ மாதிரி அரிசி இருக்கணும், அப்புறம் அதை பாலிஷ் போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு சில்கி பாலிஷ் போட்டு. அரிசி என்ன சினிமாலயாங்க நடிக்க போகுது? எதுக்கு வெள்ளையா இருக்கணும்? அந்த வெள்ளை வியாதியிலேயே நாம பல விஷயத்தை தொலைச்சிருக்கோம்.